வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து மூலம் உங்களை சந்திக்க வந்திருப்பது தமிழ் செல்வி. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா முள்ளங்கி துவையல். இந்த முள்ளங்கி துவையல் எப்படி செய்யறதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை நாம இப்ப பார்க்கலாம். நெய், காஞ்சி மிளகாய், பெருங்காயத்தூள், உளுந்து, தக்காளி, முள்ளங்கி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, புளி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம இப்போ எப்படி செய்யறதை நாம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இப்போ வரமிளகாய் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகாய் காஞ்சதும் இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ நம்ம தக்காளி இது கூட போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா சுருங்க வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க முள்ளங்காய் ஆட் பண்ணலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது சூடாகட்டும். அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிடுங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க துவையலை எடுத்து ஊத்திடலாம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு
உப்பு இதுல கலக்கிறது முடியும் நல்லா சேர்த்துருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லியை கிள்ளி போட்டுடுங்க. முள்ளங்கி துவையல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். இப்போ முள்ளங்கி துவையல் ரெடி. இந்த முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலாம்ன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் வரமிளகாயை கிள்ளி போடுங்க. வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதில் உளுந்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா சுண்ட வதக்கிடுங்க. முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி போட்டு இதையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதுல கொஞ்சமா நெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க துவையலை எடுத்து போட்டு நல்லா கிளறிடுங்க. கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ கடைசியா கொத்தமல்லி நல்லா கிள்ளி போட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை ஒரு பவுல்ல சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய முள்ளங்கி துவையல் ரெடி.